So if your prayer is not answered, pray more. Hallelujah. எனக்கு இந்த ப்ரே பண்ணிவிட்டு கேளுங்க, ப்ரே பண்ணிட்டா உங்களுக்கு ஹீலிங் நடக்கலையா, கவலைப்பட வேணாம். மறுபடியும் ப்ரே பண்ணுங்கள். பார்க்குற வரைக்கும் ப்ரே பண்ணுங்கள், நடக்கிற வரைக்கும் ப்ரே பண்ணுங்கள். அதான் இடையிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ப்ரே விதவுட் சீசிங், அது ஒரு ஜெபம். ஜெபம் பண்ணிக்கிட்டே பார்க்குற வரைக்கும் ஜெபம் பண்ணும். ரிப்பீட் தான். ஆனால் அந்த லெவல் நீங்கள் உங்களுக்கு அந்த ப்ரேயர் மாறும். எப்போ பார்த்தாலும் போயிட்டு ஆண்டவரே அவருக்கு சுகத்தை கொடுங்க, அவங்களுக்கு சுகத்தை, ஐயோ சுகத்தை கொடுங்கன்னா என்னத்த சுகத்தை கொடுக்கணும்? என்ன பிரச்சனைங்க? கண் பார்வை பிரச்சனையா, இல்லை என்ன பிரச்சனை, கை பிரச்சனையா, மூட்டு பிரச்சனையா, அதை சொல்லி பேசணும். பேசின பிறகு ஜெபம் பண்ண பிறகு இன்னும் வலி இருக்குது, சரி அப்போ என்ன அது அடித்தேன்னா அது நரம்பா என்ன சொல்ல, அதுக்கு சம்மந்தப்பட்ட காரியத்தெலாம் பேசி ஸ்பீக் பண்ணுங்கள். பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நடக்கும். இட்ஸ் இஸ் நாட் எ ஈகோ ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், ஈகோ ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ஜெபம் பண்ணி சுகம் அடையலைன்னா நம்மலாம் சரியாக செயல்படல, வளமில்லை, இதெல்லாம் இது நம்ம பிரச்சனை இல்லை. சுகம் யார் கொடுக்குறா? சுகத்தை யார் கொடுக்குறா? நம்மளா கொடுக்குறோம். நம்ம கட்டளை இடுறோம். சுகம் யார் மூலமாக வருது? அவருடைய தழும்பு மூலமாக வருது. சுகம் தேவன் மூலமாக வருது. ஹல்லேலூயா. So if your prayer is not answered, pray more. Kalau tak ada jawapan untuk doa banyak lagi lah. Doa banyak lagi. Atau betulkan doa tu. Betul? Jabatan சரிப்படுத்துங்க. அப்போ சரியான காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. அதனால் ஜெபம் பண்ணிட்ட பிறகு நடக்கலையா, ஐயோ நான் ஜெபம் பண்ணி ஆட்டு கேட்டேன், ஐயோ குணமடையலையா அவருக்கு, அதெல்லாம் இல்லை. அடுத்த புல்லட் அப்போ மாற்றி மறுபடியும் சேம்பா பண்ண முடிச்சு, அவ்வளோதான். இல்லை ஈகோ பிரச்சனைலாம் இல்லை. நம்ம பகுதியை செய்கிறோம், டேடி அவர் பகுதியை செய்வார். அது எப்போ அவங்களுக்கு செய்யணும் அவருக்கு தெரியும். நம்ம ப்ரே பண்ணி ஹீலிங் ஆகிரும், அடுத்தோட அந்த மனுஷன் ஓடி போயிடுவார். சப்பானியாக கண்டவன் ஒழுங்காக வீட்டுக்குள்ளே இருந்தான். எப்போ நம்ம எழுப்பி விட்டோமோ அவன் ஓடிடுவான் வீட்டை விட்டு. கதையாகிடும். அட பாவீங்களா, இருந்தாலும் இருந்திருப்பான். நீங்கள் எழுப்பி பாருங்கள், வீட்டை விட்டே ஓடி போயிட்டான். நம்மள மேலே பலி வந்துடும். அப்புறம் புரியுதா? ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், அதுக்கும் மேலே அவருக்கு தெரியும். ஆமென்.